ஹாய், வெல்கம் டு தியாஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ. நம்ம க்ராஷெட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம சேனலில் இன்றைக்கி க்ராஷேயோட கிளாஸ் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கிளாஸ் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் கிளாஸ் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானிக்கு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் என்னை பெரிய அளவுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க இப்போது கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் கற்றுக்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் யான் அண்ட் ஹூக் தான். நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஷாப்பில் கிடைக்கிற 50 rupees யான் வாங்கிக்கோங்க. அண்ட் ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 mm ஆர் 3.5 mm நீடில் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஸ்லிப் நாட். இந்த நாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம ஃபிங்கரால் ஒரு ரவுண்ட் போட்டு அது உள்ளே இருந்து யானை எடுக்கணும். அப்போது நமக்கு நாட் கிடச்சிடும். இதை நீங்கள் இழுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக நார்மல் ஆகிடும். இதுதான் கரெக்டான மெத்தட். இந்த நாட் தான் பேஸ். இது க்ராஷேயோட ஃபவுண்டேஷன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டை நீங்கள் டைட் அண்ட் லூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யானை எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு யானை சுண்டு விரலில் சுற்றி ஆள்காட்டி விரல்லையும் நம்ம சுற்றணும். நம்மளோட கட்டை விரல் அண்ட் நடு விரலால் அந்த ஸ்லிப் நாட்டை பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் போட முடியும். நம்ம சுண்டு விரலில் ஹோல்ட் பண்ணலன்னா ஸ்டிச் லூஸாக கிடைக்கும் அண்டு நமக்கு கையும் வலிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹூக் எப்படி பிடிக்கணும்னு பார்க்கலாம். நம்ம பென் ரைட் பண்ணுற மாதிரியும் பிடிக்கலாம், இல்லை நைஃப் பிடிக்கிற மாதிரியும் பிடிக்கலாம். இப்படி தான் பிடிக்கணும்னு ரூல் இல்லை. நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடுறத பார்க்கலாம். யானை ஹூக்கில் கிராப் பண்ணி இழுக்கணும். அப்படி பண்ண நமக்கு செயின் க்ரியேட் ஆகும். க்ராஷெட் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம ட்ரை பண்ண வந்துடும். அதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு வரலன்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ண வரும். இதே போல் நம்ம யானை கிராப் பண்ணி கொண்டு வர நமக்கு செயின் க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் ஒரு 10 to 50 டைம்ஸ் போட்டு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த செயின் தான் நமக்கு பேஸ். எல்லா செயின் ஸ்டிச்சும் இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த செயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஒன்று சின்னதாக இன்னொன்று பெருசாலாம் போடக்கூடாது. எல்லாமே ஈவனாக அண்ட் யூனிஃபார்மாக இருக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி இருக்கும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா லைன் மாதிரி வரும். இப்போது இந்த செயின் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணால் அது அப்படியே வந்துடும். நம்ம செயின் போட்ட மாதிரியே இருக்காது. திரும்பவும் இதே த்ரெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ராஷேயை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஸ்டிச் யூனிஃபார்மாக வரும். இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, யானை டைட்டாக இருந்தால் புல் பண்ண கஷ்டமாக இருக்கும், லூஸாக இருந்தால் ஷேப் வராது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சார்ட் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் முடியும் போதும் நம்ம கற்றுக்கிற ஸ்டிச்சோட சிம்பிளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு பேட்டர்ன் பார்த்தா ப்ராஜெக்ட் செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்தது ஸ்லிப் நாட், அதுக்கு இந்த சிம்பிள், செயின் ஸ்டிச்சோட சிம்பிள். இது டெய்லியும் நீங்கள் கிளாஸை அட்டன் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்டிச்சை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.